இங்க நாகராஜ் யாருங்க? நான் இங்கே கொஞ்சம் வாங்க. எங்க விவசாயத்துக்காக லோன் எடுத்தீங்க, ரொம்ப மாசமாக இன்னும் கட்டவே இல்லைங்களே? விளைச்சல் போட்டுக்கிறேன். இது விளைச்சல் இல்லைங்க, சரியில்லை. 10 வருஷம் பார்த்து கட்டிடும். இப்படி தான் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. இனிமேல் நிலம் உங்களுது, அதில் வர விளைச்சல்லாம் பேங்க்குக்கு கொடுத்துடணும். அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், கை நாட்டு மட்டும் வைங்க. என்னங்க இப்படி சொன்னா? சரி ஆட்சி எடுங்க, கை நாட்டு போட்டு. இனிமேல் நிலம் உங்களுது தான், ஆனா விளைச்சல் மட்டும் பேங்க்குக்கு தான் சொந்தம். நாங்க அக்ரிமெண்ட் கொண்டு வந்திருக்கோம், கை நாட்டு மட்டும் வைங்க. விளைச்சல் எல்லாமே பேங்க்குக்கு தான் சொந்தம். அப்படிங்களா? விளைச்சல்லாம் பேங்க்குக்கு தாங்க சொந்தம். இனிமேல்லாம் நீங்கள் தலையிடக்கூடாது. நாங்க இந்த காப்பி நீங்க வச்சுக்கோங்க. இனிமே இந்த விளைச்சல் எல்லாம் பேங்க் எடுத்துக்கும். ஹலோ, நீங்கள் தான் நாகராஜுங்களா? சொல்லுங்க, நான் தான் நாகராஜ். இந்த சுற்றி இருக்கிற நிலம்லாம் யாருது? நம்மள்தாங்க சுட்டு. நாங்கள் நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம். உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம். அரசு பண்ணலாம் எதுக்கு? உங்கள் நிலத்தில் என்ன வச்சுருக்கீங்க, அதுக்காக தான். ஹலோ, நிலம் எனது, விளைச்சல் பேங்க்கு சொந்தம். அக்ரிமெண்ட்டுக்கு வந்து பாருங்க. சரி, அவங்கள வர சொல்லுங்கள். வாங்க, வர சொல்கிறாங்க, வாங்க ஆஃபீஸ்கார். A few minutes later. எதுக்கு வர சொல்லியிருந்தீங்க? எதுக்கு உங்களுக்கு தான் சொந்தங்க. அவங்க கேளுங்க, எனக்கு பதில் சொல்லுவாங்க. அக்ரிமெண்ட் பார்த்தேன். இந்த நிலத்தில் விளைச்சிருக்க எல்லா விளைச்சலும் உங்களுக்கு தான் போட்டிருக்கு, அப்படிங்களா? எஸ், அவர் லோன் கட்டல, அதனால் விளைச்சல்லாம் பேங்க் எடுத்துக்கிச்சு. அவர் என்ன விளைச்சிருக்காருன்னு தெரியுமா? அவரை கொஞ்சம் கேளுங்க. என்ன விளைச்சிருக்காரு? என்னங்க விளைச்சிங்க? அது ஒன்றும் இல்லை மேடம், கஞ்சா வரிச்சு விட்டுக்கிறேன். ஐயோ, கஞ்சாவா?